Hello everyone. Microbes in human welfare. So a lot of microbes are generally used for making household products like curd, turf, medicines, antibiotics, organic acids, enzymes. So a lot of uses from microorganisms we know well. Likewise, today we are going to discuss about each and every microbes are involved in many product manufacturing. So we are listed. Okay. First of all, some of the microbes used in household products. ஸோ நேச்சுரலாக நம்ம வீட்டிலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸில் மைக்ரோப்ஸோட ரோல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்டு. ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் மில்க், ஃபர்மெண்டேஷன் ஆஃப் மில்க் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கேர்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, வி ஆர் ஆடிங் இனாக்குலம், அதாவது வி ஆர் ஆடிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேர்டு இன்டு ஃப்ரெஷ் மில்க். ஸோ தட் we are adding some amount of curd into the fresh milk. That amount of curd is known as starter or inoculum. So starter is also called inoculum. So in which அந்த ஸ்டார்டர்லேயும் அல்லது அந்த இனாக்குலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ தட் இஸ் லாக்டோபாசில்லஸ் அண்ட் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, எல்ஏபின்னு சொல்லுவாங்க, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஓகே, ஸோ அது ஸ்டார்டரில் இருக்குது. அந்த சூட்டபிள் டெம்பரேச்சரில் இந்த மில்கை வந்து இது கேர்டாக மாற்றும். ஸோ சம் ஹவர் டூரேஷன், ஒரு 4 hour to 8 hours அந்த டைமிங் கொடுத்தோம்னா மில்க் வந்து கேர்டாக மாறிடும். ஓகே, ஸோ என்ன ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட். ஸோ த நேம் ஆஃப் த பாக்டீரியா இஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ தட் ப்ரொடியூசர்ஸ் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மில்க் வந்து என்ன ஆகுதுன்னா coagulate அண்ட் பார்ஷியலி டைஜஸ்ட் மில்க் ப்ரோட்டீன் கேசின். ஓகே, ஸோ இந்த டைஜஷன் நடந்து நமக்கு லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் பாருங்கள், டஃப், மாவு. ஸோ இந்த டஃப் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பெனிஃபிட்ஸ் பார்க்கணும். எல்ஏபியோட பெனிஃபிட்ஸ் பாருங்கள். ஒரு 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் கர்டுங்கிறது ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது, இந்த மில்கில் விட்டமின் B12 அதோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த பாக்டீரியாவோட ரோல். ஸோ B12ஓட அளவு வந்து அதிகமாகுது. ஸோ தட் இஸ் செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட் என்னென்னா, இன் ஸ்டொமக் இட் செக்ஸ் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஸோ நம்மளோட ஸ்டொமக்கில் ஏதாவது டிசீஸ் காசிங் மைக்ரோப் இருந்தால் அதை வந்து அழிச்சிருது, செக் பண்ணிடுது, அதை அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல ஒரு பொருள் இல்லையா மைக்ரோப், ரைட். செகண்ட் வந்து மாவு, டஃப். ஸோ டஃப் எப்படி கிடைக்குது? டஃப் வந்து பார்த்திங்கன்னா மாவு நமக்கு இட்லி, உளுந்து, இதெல்லாம் இட்லி மாவு, அதாவது அரிசி மாவு, உளுந்து மாவு இதெல்லாம் போட்டு ஸோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. But we are adding salt before the day to make it pure souring taste. அதாவது புளிக்கிறதுக்கு உண்டான அந்த சால்ட் ஆட் பண்ணுறோம், ரைட். எனிவே we are improving the growth of the bacteria. அந்த பாக்டீரியா வந்து எகெயின் அது வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அல்லது பேசில்லஸ் அசிட்டிலாக்டி, இந்த மாதிரி பாக்டீரியாலாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு பற்றி பார்க்கலாம். ப்ரெட்டு, மைதா ஃப்ளோரில் இந்த சக்கரமைசி செர்வீசியன்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்ட், பேக்கர் ஈஸ்ட். ஸோ அதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் இந்த ப்ரெட்டு. இதில் மெயின் திங் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் டூரிங் திஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அதனால தான் அந்த ப்ரெட்டு கோ அல்லது கேக் இதெல்லாம் பஃபி அப்பியரன்ஸ் அது கிடைக்கும். நல்லா வீங்கினது மாதிரி, உப்புனது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ யூஸ்டு டு மேக் ஃபுட்ஸ் லைக் இட்லி, தோசை, ப்ரெட்டு, இது எல்லாமே டோஃபில் கிடைக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டோடிங்கிறது கல் இறக்குறதுன்னு சொல்லுவாங்களா, பனைமரம், இந்த தான். ஸோ இது ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் ஆஃப் சதர்ன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது எங்கேருந்து தயாரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சாப் ஃப்ரம் பாம் ட்ரீஸ் பை பாக்டீரியா. ஸோ பனை மரத்தோட அந்த சாப் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து லீக் ஆகக்கூடிய சாப், அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுது பாக்டீரியா. ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ரிசல்ட்டு தான் இந்த டோடி கல். அடுத்து பாருங்கள், சீஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த மில்க் தான் சீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ லார்ஜ் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். எதனாலனா CO2. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சீஸ் இஸ் ஃபார்ம்டு பை பார்ஷியல் டீக்ரடேஷன் ஆஃப் மில்க் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, ராக்ஃபோர்ட் சீஸ் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்குது. ஸ்விஸ் சீஸை எது ஃபார்ம் பண்ணுதுன்னா ப்ரோபியோனி பாக்டீரியம் சர்மானி. ஓகே, ஸோ தே வில் ஆஸ்க்
Propionibacterium sermani. Okay. So second type of cheese வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் சீஸ். ஓகே. ஸோ ரெண்டு வகையான சீஸ் இருக்குது. ராக்ஃபோர்ட் சீஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சீஸ் வந்து பாக்டீரியா, இது ஃபங்கை. ப்ளூ க்ரீன் மோல்டுன்னு சொல்லக்கூடிய பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி அப்படிங்கிற ஃபங்கை. இது பர்டிகுலர் ஃப்ளேவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஃபங்கை. ஓகே. ஸோ இட் இஸ் கால்டு ராக்ஃபோர்ட் ஃபங்கை. ஸோ ராக்ஃபோர்ட்டி சீஸ். ஓகே. Next, microbes in industrial products. So some of the industries, they have produced large scale of fermentation product அது by a vessel called fermenter அல்லது bioreactor சொல்லுவோம். ஓகே. ஸோ இதில் மெயினான ப்ராடக்ட் என்ன தயாரிக்கிறாங்கன்னா, நிறைய ட்ரக்ஸு தயாரிக்கிறாங்க, இன்சுலின் அது இதுன்னு தயாரிக்கிறாங்க. பட் ஈவன் ஃபெர்மெண்டட் பீவரேஜ் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது எதனால் கிடைக்குது நமக்கு? ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மால்டட் சீரியல்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ். இப்போ கிரேப் ஜூஸாக இருக்கலாம், அல்லது மால்டட் சீரியல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ பார்லே, ரை, ஓட்ஸ், வீட் அந்த மாதிரி வித்து சக்கரோமைசிஸ் செரிவிஸே, இதுதான் ஸ்டார்டர். இந்த ஒரு ஆர்கானிசம் போதும் எல்லா பீவரேஜையும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ரைட். இதோட ரோல் என்னென்னா, இந்த ஈஸ்டில் என்சைம் ஜைமேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். இந்த ஜைமேஸ் என்சைம் என்ன பண்ணும்னா, அந்த ஃப்ரூட் ஜூஸோ அல்லது அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாகவும் CO2 ஆகும், அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி. ரைட். ஸோ லாட் ஆஃப் பீவரேஜஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை சக்கரோமைசிஸ் செரிவிஸே. ஈஸ்ட், வைன், பியர், விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம். இதெல்லாம் பாருங்கள். இந்த இதில் வைன் அண்ட் பியர் வந்து டிஸ்டிலேஷன் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு. பட் இந்த விஸ்கி, பிராண்டி, ரம்மெல்லாம் டிஸ்டிலேஷன் மெத்தடில் பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே. இதோட ரா மெட்டீரியல் அண்டு இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை வச்சு தான் இந்த ப்ராடக்ட் நேம் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ஒயினோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ், அது மாதிரி பிராண்டிக்கும் கிரேப் ஜூஸ் தான். ஓகேங்களா. பீர் வந்து பியர் வந்து என்னதுங்க, பார்லேலேருந்து தயாரிப்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இது வந்து கிரேப் ஜூஸ், பார்லே. இது விஸ்கி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்ஸ், வீட், ஓட்ஸ், ஈவன் பார்லேவும் யூஸ் பண்ணுவாங்க, ரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரை அண்ட் ஓட்ஸ் காமன். பிராண்டி, கிரேப் ஜூஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட். ரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரோமைசிஸ் அஃபிசினாரா, அதாவது கரும்புச்சாறு, மொலாசஸ் இருக்குல்ல, சுகர்கேன் மொலாசஸ். ஸோ அதிலிருந்து தயாரிப்பாங்க ரம்மு. ஓகே. எதுவாக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த ஈஸ்ட் தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை பண்ணி எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஃபெர்மெண்டேஷன் பீவரேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். நமக்கு தெரியும் ஆன்டிபயோட்டிக்ங்கிறது உயிர் எதிர்ப்பு மருந்து. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஓகே. ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் விச் கேன் கில் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் சப்ரஸஸ் த growth of other microorganism. So the disease causing microorganism. So that is called antibiotic. So நமக்கு லைஃப் சேவிங் ட்ரக் மாதிரி தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு ஆன்டிபயோட்டிக் இஸ் பெனிசிலின். ஓகே. ஸோ பெனிசிலின் இட் வாஸ் டிஸ்கவர்டு பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே. was the first antibiotic to be discovered. ஸோ பெனிசிலின் இஸ் அ குயின் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ எப்படி டிஸ்கவரி ஆச்சு? Fleming worked on Staphylococcus bacteria and he observed the growth of mold around which bacteria did not. ஒரு பிளேட்டில் இந்த பாக்டீரியா வளர்க்கும் பொழுது சில இடங்களில் மட்டும் பாக்டீரியல் க்ரோத் இல்லை, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஜோன் ஆஃப் இன்கிபிஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல மட்டும் பாக்டீரியா இல்லை, ஆனால் அந்த சென்டரில் ஒரு ஃபங்கஸ் இருக்குது, மோல்டு இருக்குது. ஓகேங்களா. அந்த மோல்டு என்னன்னு செக் பண்ணுறாரு. அதுதான் பெனிசிலியம் நொட்டேட்டம். அது ஏன் வந்து அந்த பாக்டீரியா வளர விடாமல் தடுக்குது அப்படின்னா, டியூ டு பெனிசிலியம். ஓகே. ஸோ இட் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். சரிங்களா. இந்த ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒரு அமென்சாலிசம் டைப் ஆஃப் மெத்தட். அதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, டிமெரிட் இல்லை, ஜீரோ. ஆனால் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஹார்ம்ஃபுல், அதாவது அமென்சாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு இடையில் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும். ப்ரிடேஷன், சிம்பயாசிஸ், காம்படிஷன், அமென்சலிசம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதில் அமென்சலிசம். ஓகே. இந்த பெனிசிலினோட ஃபங்க்ஷன் அஸ் அன் ஆன்டிபயோட்டிக், அதாவது பெனிசிலிங்கிறது கெமிக்கல், அதை ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுது அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்ட் பை ஏர்னஸ்ட் செயின் அண்ட் ஹோவர்ட் ஃப்ளோரே. ஸோ இவங்க தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பெனிசிலின் அஸ் அ ஆன்டிபயோட்டிக். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
டிசீஸ் கியூர்டு பை ஆன்டிபயோட்டிக் என்னென்ன டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளேக், உஃபிங் அப், அதாவது கேலிகன்சி, டிப்தீரியா அண்ட் லெப்ரசி, இந்த டிசீஸ் எல்லாம் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். ஓகே, ஆன்டிபயோட்டிக் ஓவர். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆர்கானிக் ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் சிட்ரிக் ஆசிட், வினிகர்னு சொல்லுவாங்க, அசிட்டிக் ஆசிட், பியூட்டைரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட். இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவாகவும் இந்த கர்டு ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி சில ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன மைக்ரோப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அஸ்பர்ஜில்லஸ் நைகர். இதெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் வெசலில் ஃபெர்மெண்டாரில் தான் இதை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அசிட்டிக் ஆசிட் அசிட்டோபாக்டர் அசிட்டிக், இது ஒரு பாக்டீரியா. பியூட்டைரிக் ஆசிட் கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டைலிக்கம். லாக்டிக் ஆசிட் வந்து லாக்டோபாசில்லஸ் அசிட்டிலாக்டிக். ஸோ இது LAB பாக்டீரியா. எத்தனால் அது ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், பீவரேஜ், ரைட். ஸோ வாட் ஆர் தி என்சைம்ஸ்? இது கண்டிப்பாக கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஒரு 3 என்சைம் சொல்கிறேன், அதில் வந்து ஒரு கொஷின் ஷுவராக வரும். ஃபஸ்ட்டு லிப்பேஸ், செகண்ட் பெக்டினேஸ், தேர்டு வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். லிப்பேஸ், பெக்டினேஸ், ஸ்ட்ரெப்டோகைனேஸ். பெக்டினேஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு ப்ரோட்டியேஸ். இந்த லிப்பேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் டெட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன், டெட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பெக்டினேஸ் ஆர் ப்ரோட்டியேஸ் இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் ஆயிலி ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் லாண்ட்ரி. அந்த கிளாத்தில் ரொம்ப ஆயில் ஸ்டெயினாக இருக்கும், அந்த ஸ்டெயினை வந்து போக்குறது இந்த பெக்டினேஸ் அல்லது ப்ரோட்டியேஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வேல்யூபிள் பெனிஃபிட்டாக இருக்கு இல்லையா? ரைட். தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஆஸ்க் கொஷினபிள், ஸ்ட்ரெப்டோகைனேஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் மாடிஃபைடு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவிலேருந்து நமக்கு ஸ்ட்ரெப்டோகைனேஸ் கிடைக்கும். இதோட வேலை என்ன தெரியுங்களா? கிளாட் பஸ்டராக செயல்படுது. நம்ம உடம்புல ஒரு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், இந்த மாதிரி பெரிய டிசீசஸ், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கிளாட்டெல்லாம் உடைக்கிறதுக்கு, ஸோ ரிமூவிங் கிளாட் ஃப்ரம் பிளட் வெசல்ஸ் ஆஃப் பேஷண்ட் ஹூ ஆர் அண்டர்கோன் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஸோ கிளாட் பஸ்டர் அதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்களே கூட ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணலாம். ஒரு ஆர்கானிசம் நேமு, என்ன ஆர்கானிசம், ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் டோடி பாக்டீரியா, ஃபெர்மெண்டட் பாக்டீரியா, யூசஸ் என்ன, அதாவது ப்ராடக்ட், ஆர்கானிசம்ஸ், யூசஸ், இதை மட்டும் எழுதி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த சாப்டரில் ஒரு 3-4 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் பாருங்கள். ரெண்டாவது, மெடிக்கலி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாலிகூல்ஸ் ஆர் யூஸ்டு. அதில் ஒன்று வந்து சைக்ளோஸ்போரின் ஏ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக்கு. இது எதுலேருந்து கிடைக்குன்னா, ஒரு ஃபங்கஸ், ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஓகே, இதோட யூஸ் என்னன்னு பாருங்கள். யூஸ்ட் அஸ் இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நடக்கும். இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷனை தடுக்கிறதுக்காக இம்யூனிட்டி என்ன பண்ணுறோம்? ஆட்டோ இம்யூனிட்டி தான். அந்த இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணுறோம். அந்த இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக் யூஸ் ஆகுது, அதாவது சைக்ளோஸ்போரின் ஏ. அதனால் இதுக்கு பேர் இம்யூனோ சப்ரசன் ட்ரக். இது நிறைய ஸ்டீராய்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ இஸ் அ வேல்யூபிள். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் ஃபங்கஸ். ஸ்டேட்டின் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஸ்டேட்டின் மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக கொஷின் வரும். ஸ்டேட்டினோட வேலை இருந்துமா, நல்ல கொழுகுலுன்னு கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லையா, கொலஸ்ட்ராலை கரைச்சிரும். பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கொலஸ்ட்ராலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கும் பொழுது, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இது வந்து காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்ஸ், போட்டி தடைன்னு சொல்லுவாங்க, காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், அதை வந்து செயல்படுத்துறது இதோட மெயின் ஒர்க். ஓகே, தேங்க்யூ.